அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா +2 ரிசல்ட் வந்து வெளியாகி உள்ளது. இதில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை வந்து நான் முன்னாடியே வந்து நான் பேசணும்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து வெளி ஆன பிறகு பெற்றோர்களின் மனநிலை எப்படி இருக்கும், மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்ன அப்படின்னா, மாணவர்கள் கஷ்டப்பட்டு படித்தாங்க, டே அண்ட் நைட்டாக படித்தாங்க, உறவினர்களை பார்க்காம, நண்பர்களை பார்க்காம, என் வீட்டில் வந்து அப்பா அம்மாவை கூட வந்து சரியாக பார்த்துருக்க மாட்டாங்க. படிப்பு 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 படிப்புன்னு படிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் கஷ்டப்பட்டு படித்த மாணவர்கள் அதற்குரிய பலனை வந்து இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க, அதிக மதிப்பெண்களை பெற்றுவிட்டார்கள். ஆனால் சில மாணவர்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்த மார்க் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, எதிர்பார்த்த கட் ஆஃப் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. சில பேர் வந்து குறைந்த மதிப்பெண்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்து பெற்றோரின் மனநிலை மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, அவங்கள வந்து தயவு செய்து வந்து திட்டாதீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மீடியாலையும் பார்க்குறப்ப வந்து மாணவர்களை நிறைய பேரை வந்து பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இவங்க வந்து இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க, கஷ்டப்பட்டு படித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளபடியே அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பாராட்டுக்களை கட்டாயம் தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக வந்து இருக்கும். அப்போனா தான் இன்னும் வாழ்க்கையில் வந்து மேன்மேலும் வளருவாங்க. அதே சமயத்தில் அவங்கள வச்சு கம்பேர் பண்ணி குறைந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களை தயவு செய்து திட்டிடாதீங்க. இதில் வந்து மிக முக்கிய பங்கு யாருக்கு இருக்குது அப்படின்னா பெற்றோர்களுக்கு தான் இருக்குது. பிள்ளைய மார்க் எடுத்துகிட்டு வந்த உடனே, இங்கே பாருமா, உன் கூட தானே படித்தாங்க, உன் கூட தானே படித்தாவ, அவள் பாரு எவ்வளோ மார்க்கு, நீ எவ்வளோ மார்க் எடுத்திருக்க, இதெல்லாம் என்னம்மா, செல்ஃபோனை பார்க்காதன்னு சொன்னனே கேட்டியா, இன்னைக்கு பாரு வெளியே தலை காட்ட முடியுதா, எல்லாரும் உன் மார்க்கை தான் கேட்குறாங்க, ஏன் இந்த பொண்ணு இவ்வளோ குறைஞ்சி போச்சு, ஏன் இந்த பையன் இவ்வளோ குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தயவு செய்து தங்கள் பிள்ளைகளை வந்து திட்டிடாதீங்க. அவங்க எந்த மார்க் எடுக்கிறாங்களோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம், விட்றா, இதெல்லாம் என்னடா, இதையா வந்து வாழ்க்கையை வந்து டிசைட் பண்ண போது, இன்னும் வாழ்க்கையில் எவ்வளவோ இருக்குது, இந்த மதிப்பெண் உன்னுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்காது அப்படின்றத பெற்றோர்களாகி நீங்கள் தான் வந்து மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஃபெடப் ஆகி போயிடலாம். ஐயோ மார்க்கு கம்மியாகி போச்சு, நீ எனக்கு நினச்ச காலேஜ் வந்து கிடைக்குமா, கட் ஆஃப் கம்மியாயிடுச்சு, நான் அந்த காலேஜுக்கு போகணும்னு நினச்சினேன், எனக்கு கிடைக்குமா, எங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறாங்க, எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, என் உறவினர்கள்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, என் நண்பர்கள்லாம் வந்து கலாய்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் வந்து இருப்பாங்க. அவங்கள பெற்றோராகி நீங்கள் வந்து இன்னும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடாதீங்க. இந்த மார்க் இல்லைன்னா என்னங்க, எவ்வளவோ இருக்குங்க வாழ்க்கையில். இன்றைக்கி தமிழ்நாட்டில் எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இருக்குது, நிறைய சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து சீட்டு கிடைக்காது, அதிகமான பணம் செலுத்த வேண்டும் அப்படின்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. அவங்க போக்கிலேயே விட்டுருங்க. ஸோ அவங்கள வந்து வார்த்தைகளால் கொத்தி காயப்படுத்திடாதீங்க. ஸோ அதை தான் வந்து நான் வந்து கட்டாயம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றியது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க நினைத்த மார்க் வந்து வந்திருக்காது. சில பேர் வந்து குறைந்த மதிப்பெண்கள் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம இப்போ தான் இந்த டயத்தில் தான் வந்து அவங்கள வந்து நம்ம ஊக்கப்படுத்தணும். இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாதா, லைஃப்பில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குடா, சம்பாதிக்கிறது எப்படினாலும் சம்பாதிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஊக்கப்படுத்தணும். உனக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி வார்த்தைகளால் அவங்களுக்கு நீங்கள் மருந்தாக இருங்கள் அப்படின்றத தான் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன் அப்படின்னா ஃபெயிலியர் இட்ஸ் நாட் அ மேட்டருங்க. ஃபெயிலியர் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா தோல்வியில் தான் அவன் பல வெற்றிகளை வந்து காண முடியும். தோற்காமையே வந்து வெற்றியே பெற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. ஸோ ஒருவேளை நிறைய எதிர்பார்த்து அவனுக்கு மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த நபரை கூப்பிட்டு நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. உன்னால் முடியும்டா, நீ அடுத்து காலேஜ் வாடா, காலேஜில் வந்து படிடா, நல்ல கோர்ஸ் எடுத்து படிடா, வேலைக்கு போடா, அப்போ காட்டுறா நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஊக்கப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோன்றியது. ஸோ அந்த வகையில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கும் தோல்வியடைந்த மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க்கையில் மேன்மேலும் வளர என்னைக்கு வந்து நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோக்களை வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுற அளவுக்கு நான் நிறைய வீடியோ வந்து போடுறதில்ல. ஸோ இருந்தாலும் மாணவர்களுக்காக இனிமேல்
வரக்கூடிய நாட்களில். ஸோ நிறைய வீடியோக்கள் வந்து போடணும்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் கடைசியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிறேன். ஃபெயில் அகைன், ஃபெயில் பெட்டர். ஸோ இப்படி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களை நீங்கள் வந்து செதுக்க முடியும். அதுக்குன்னு வாண்டடாக போய் ஃபெயில் ஆக சொல்லலை. தோல்வி தான் உங்களை வந்து செதுக்கும். தோல்வி அடைந்து விட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையே பட தேவையே இல்லை. தோல்வி தான் வெற்றிக்கான முதல் படி அப்படின்றத நீங்கள் உங்கள் மனதில் வந்து வச்சுக்கோங்க, உங்கள் நினைவில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ கட்டாயம் நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.